ஃபர்ஸ்ட் காலையில் எந்திரிச்ச உடனே நேரத்தை ஆண்டவருக்கு கொடுத்துருங்க. அதனாலதான் வேற சொல்லுது, வாலிபனே உன் சிருஷ்டிகரை அந்த காலத்துல எந்த காலத்துல வாலிபனா இருக்கும்போது, நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கும்போது, ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நீ வந்துட்டனா, முதிர் வயது இருக்க பாரு, அப்பயும் நீ வாலிபன் மாதிரியே நல்லா ஸ்ட்ராங்கா இருப்ப. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகள், அப்பொழுது இந்த பூமியில இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இப்ப நான் சொல்றேன், எனக்கு வரவே மாட்டேங்குதுங்க, வரலங்க, இல்லைங்கன்னு சொல்றேன். ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லுது, இருக்குது, உனக்கு கூட கொடுக்கப்படும் இருக்குது. அப்ப நான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன், என் மனதை அதுக்கு ஏத்த மாதிரி புதிதாக்குகிறேன். என்னெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா வருதோ அது எல்லாத்தையும் சப்ஜெக்ட், அது எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணிடணும், வாயின் வார்த்தையினாலே, தேவனுடைய வசனத்தினாலே கான்ட்ரடிக்ட் பண்ணிடணும். எனக்கு சுகம் கிடைக்காதுன்னு மனசு சொல்லுது, இந்த வியாதி சுகமாகாதுன்னு சொல்லுது, உன் குடும்பம் மாறாது, அவன் மாற மாட்டான், இது மாறாது, நீ பெருசா வந்துட மாட்ட, உனக்கு வருமானம் பெருகாதுன்னு மைண்ட் சொல்லுதுல. நீ என்ன சொல்லு, கர்த்தரின் ஆசீர்வாதம் என் மேல் இருக்கிறது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் சம்பளம் உயரும், எனக்கு பலன் உண்டாகும், எனக்கு சுகம் உண்டாகும் அப்படின்னு நான் என்ன பண்ணணும், அதுக்கு மாத்தி சொல்லணும். என்ன வர்றத சொல்லக்கூடாது. உங்க வாழ்க்கையின் கஷ்டமான சூழ்நிலையில் நீங்க போயிட்டு இருக்கலாம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க கவலையில இருக்கலாம், கண்ணீர்ல இருக்கலாம், வேதனையில இருக்கலாம். ஆனா இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு தேவன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல விசாலமான இன்பமான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அதை படமாக பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். தேவனுடைய ராஜ்யத்துல எப்படி வந்துச்சு, தேவனுடைய ராஜ்யம் எப்படி வந்திருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம்னா என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். தேவனுடைய ராஜ்யம் வெளிப்படையாக வருவதில்லை. யூதர்கள் அன்றைக்கு இயேசுவை எப்ப கொன்னு இருக்க மாட்டாங்க அப்படின்னா, சிலுவையில் அரைஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்னா, பெரிய ஒரு சிங்காசனத்தை போட்டு ரோமர்கள்லாம் துரத்திட்டு பெரிய ஒரு அரண்மனையை கட்டி எல்லா மந்திரிகள்லாம் உட்கார வச்சு இவங்களை கண்களில் பார்க்கக்கூடிய அந்த ஒரு ராஜ்யத்தை அந்த இடத்துல ஸ்தாபிச்சிருந்தாருன்னா, அவங்க ஒருவேளை இயேசுவை கொலை செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனா இயேசு தம்மை ராஜாவாக சொல்லுகிறார், ராஜ்யத்தில் இருப்பதாக பேசுகிறார், ராஜ்யத்தை குறித்த நற்செய்தி திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கிறார். அதெல்லாம் அநேக வசனங்களை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்ப நம்மெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கோம், நம்மெல்லாம் ராஜாவாக இருக்கிறோம். நீங்க யாரு? ராஜா, ராஜாதி ராஜா இயேசு. அந்த ராஜ்யத்துல நம்ம எல்லாரையும் என்னவா வச்சிருக்கிறாரு? ராஜாவா வச்சிருக்கிறாரு. ராஜாவுடைய மிகவும் முக்கியமான பணி என்னது? கட்டளை போடுவது, ஆணை போடுவது, என்னெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் என்ன பண்றது, சொல்லிட்டே இருக்கிறது. சரி, இப்போ இதற்கு இப்போ ஒரு காரியத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். என்னன்னா, தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம எல்லாம் ராஜாவா இருக்கோம். இதுக்கு மனசை புதிதாக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மனதை புதிதாக்கும் போதுதான் இந்த ராஜ்யத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ போறோம். இப்போ பாருங்க, நம்ம வேற ஊருக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க, இந்தியால இருந்து வெளிநாடு போயிட்டீங்க. அப்போ எல்லாமே வேற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம பாருங்க, சுவிட்சை கீழே போட்டாதான் ஆன் ஆகுது. சில ஊர்ல கீழே போட்டா ஆஃப் ஆயிடும். அப்புறம் டிராஃபிக்லாம் ஆப்போசிட் சைட்ல போவாங்க. ஸ்டியரிங் இந்த பக்கத்துல இருக்கும் கார்ல எல்லாம். நிறைய நிறைய காரியங்கள் வேற மாதிரி இருக்கும். காசு பயன்படுத்துறதெல்லாம் நம்ம இந்தியன் கரன்சியை யூஸ் பண்ண முடியாது, வெளிநாட்டில் போனால் வேற யூஸ் பண்ணும். அந்த ராஜ்யத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிறோம். இல்லை நாங்கள் எங்கள் ஊரில், நாங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன், நான் அப்படி தான் செய்வேன்லாம் சொல்ல முடியாது. அந்த ஊருக்கு போயிட்டோம்னா அவங்க சொல்கிறது தான். இப்போ நம்ம எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம் பாருங்க. நம்ம எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தில். எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்கள் வந்தீங்க? நீங்கள் எப்படி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்தீங்க? ஏதோ ஒரு நாள் வந்தீங்கல்ல. எப்படி வந்தீங்க? மறுபிறப்படைந்தீர்கள். இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், ராஜ்யத்தில் பிள்ளையாக பிறந்து விட்டீர்கள். அன்னையிலிருந்து நீங்க ராஜாக்கள். இப்போ இந்த பூமியில வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நம்ம மனசை புதுசாக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம குடும்பம்லாம் இருக்கு பாருங்க, நம்மளுடைய கலாச்சாரம்,
நம்முடைய தெரு சொந்தக்காரங்க, நண்பர்கள் அவங்க என்ன மாதிரி பேசுறாங்களோ அதே மாதிரி தான் நானும் பேசுவேன். ஒரு ஊர்ல பெருசா ஸ்கூல் இல்ல, காலேஜ் எல்லாம் இல்ல அப்படின்னா பொதுவா என்ன ஆகும்? அந்த ஊர்ல ஸ்கூல் காலேஜுக்கு யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா வாய்ப்பு இருக்காது. யாரோ ஒருத்தர் அதெல்லாம் மீறி பக்கத்து ஊருக்கு போய் படிச்சு, அப்புறமா வெளி ஊருக்கு போய் வேற தூர தேசத்துல போய் கல்லூரிலாம் போய் அட்டன் பண்ணி அப்புறமா முன்னேறி வராங்க. ஏதோ ஒரு வித்தியாசமா செய்யறாங்க. அட நீ உட்காருப்பா, நம்ம ஊர்ல யாராவது படிச்சிருக்காங்களா? யாரும் படிக்கல, நீயும் இரு, வீட்டுல உட்கார், இங்க இருந்து பக்கத்துல ஏதாவது வேலை செஞ்சுட்டு இரு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நீ எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஊருக்கெல்லாம் போய் படிக்கிற அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? வேற ஒரு விதமா தங்களை மாற்றிக்கொள்வதற்காக முயற்சி செய்கிறார். இதை பாருதான் பாருங்க, எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவாங்க? ஞாயிற்றுக்கிழமை பொதுவா என்னவா இருக்கும்? லீவா இருக்கும்ல. என்ன பண்ணுவாங்க? மற்ற நாளை விட இந்த நாள்ல கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிப்பாங்க. மைண்ட் எப்படி செட் ஆயிரும்னா, மற்ற நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா எந்திரிக்கலாம், பொறுமையா செய்யலாம், ஏதாவது சமைச்சு சாப்பிடலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படின்னு இருக்கு. ஆனா இதுக்கு நடுவுல கொஞ்ச நேரம் நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், ஆண்டவருக்கு நேரத்தை செலவு செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? நம்மள ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வேண்டியதா இருக்கு, தீர்மானம் எடுத்து செய்ய வேண்டியதா இருக்கு, வேற மாதிரி செய்ய வேண்டியதா இருக்கு. இங்க சொல்லியிருக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா, இன்னைக்கு நைட்டு டைம் இருந்துச்சுன்னா, முடிஞ்சா ரொம்ப டயர்ட் இல்லைன்னா, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தூங்க போறதுக்கு முன்னாடி சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம், இந்த வாரம் ஃபுல்லா காப்பாத்தினீரு, ரொம்ப நல்லா வச்சிருந்தீரு, அடுத்த வாரம் நல்லா பார்த்துக்கோங்க, சோத்திரம் ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்குறதா? முதலாவதுன்னா என்னன்னா, எல்லாத்தையும் காட்டிலையும் இதுதான் என்னது? ஃபர்ஸ்ட். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் விளைவின் எல்லாவற்றிலும் முதற் பலனை முதலாவது தேவனிடத்துக்கு செலுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா வாட்டர் பில், எலக்ட்ரிக் பில், கேஸ் பில், எல்லா பில்லையும் கட்டிட்டு ஏதாவது இருக்குதா, சரி பார்க்கலாம், அடுத்த மாசம் வேணா பார்க்கலாம், அப்படி இல்லை. சம்பளம் வந்ததுக்கு அப்புறமாவே ஃபர்ஸ்ட் நம்ம யாரை யோசிக்கணும்? ஆண்டவரை யோசிக்கணும். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது. இல்ல முடிஞ்சா நம்ம பார்க்கலாம், எல்லா பில் எல்லாம் கட்டி, ஃபீஸ் கட்டிட்டு, எலக்ட்ரிக் பில், வாட்டர் பில், அங்க கொடுக்கறது இங்க கொடுக்கறது எல்லா பில்லையும் கட்டி முடிச்சுட்டு மித்தம் மீதி இருந்துச்சுன்னா அதுல இருந்து ஏதாவது செய்யலாம் நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க ராஜ்யத்தையே தேடலன்னு அர்த்தம். சரி, இப்போ ஏன் இதை நான் சொல்றேன்னா, உங்கள் நேரத்திலும் உங்களுடைய பணத்திலும் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றிலும் தேவனுக்கு முதலிடம் செலுத்துவது குடும்பத்துல அந்த மாதிரி நீங்க வளர்ந்திருக்க வாய்ப்புகள் கம்மி. ஒருவேளை உங்க குடும்பத்துல ஆலயத்துக்கு கூட்டு போயிருக்கலாம் உங்களை சின்ன வயசுல. இப்ப நானும் அந்த மாதிரிதான் வந்தேன். உங்களுக்கு ஒருவேளை அந்த வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் தேடணும். அப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம வளர்ந்து வரும்போது இது ஒரு முக்கியமா இல்லாம இருக்குது. ஆனா இதை முக்கியப்படுத்துவதற்கு நான் என்ன பண்ண வேண்டியதா இருக்குன்னா, உட்காந்து இந்த மாதிரி இல்ல ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட் தேடணும். சம்பாதிச்ச உடனே என்ன, இப்ப பாருங்க, சம்பளம் எல்லாம் வாங்கணும் போது அது யார் சம்பளம்? என் சம்பளம். ஏன்னா நான் வேலை செய்யும் போது என் ரத்தத்தினால நான் சம்பாதிக்கிறேன். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலைக்கு போறோம். கரெக்டா வேலைக்கு போல லீவு போட்டோம்னா அதுக்கு சம்பளத்துல பிடிக்கிறாங்க. இவ்வளவும் பண்ணி காசை கையில வாங்கும் போது அது யார் காசு? யார் காசு? என் காசு. அது பக்கத்து வீட்டுக்காரன் காசு இல்ல, என் காசு. நான் வேலைக்கு போயிருக்கிறேன், நான் திறமையா செஞ்சிருக்கேன், நான் கற்றுக்கொண்டதை அங்க காட்டியிருக்கேன், அதுக்காக அவங்க கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன், அது என் காசு. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுன்றாரு. ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு செய்யறது செய்யன்றாரு. இப்போ எனக்கு இடிக்குது, என் காசை நான் எப்படி அவருக்கு கொடுப்பேன்? அப்ப முதலாவது செய்யும் போது என்னத்தை காட்டுறேன்னா, என் மூச்சு, என் உயிர், என் ரத்தம் எல்லாம் யாருக்கு சொந்தம்? இயேசுவுக்கு சொந்தம். எல்லாம் சொல்றீங்களா? என் மூச்சு, என் உயிர், என் ரத்தம், என் வாழ்க்கை எல்லாம் யாருக்கு சொந்தம்?
இயேசுவுக்கு சொந்தம். அவர் தான் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. அதுல இருந்து ஒரு பகுதியை நான் எடுத்து ஃபர்ஸ்ட், லாஸ்ட் இல்ல, ஃபர்ஸ்ட் காலையில் எந்திரிச்ச உடனே யார் ஃபர்ஸ்ட்? ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட். வேலையெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் டயர்ட் ஆகி தூங்க போகும்போது சோத்திரம் சோத்திரம் ஜெபம் பண்ணலையேன்னு யோசிக்காதீங்க. நல்லா பிரைட்டா இருக்கும் போது, இப்பதான் எந்திரிச்சிருக்கும் போது அந்த வேதத்தை வாசிச்சு ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து வாக்குத்தத்தங்களை சொல்லி ஆண்டவர் இனிமேல் என் வாழ்க்கையில் எப்படி செய்ய போறார் அப்படின்றதை பழக்க வைக்க வேண்டும். அதான் ரோமர் 12:2 மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். இது யார் மாத்தணும்? நான் மாத்தணும். நீங்க பாருங்க, ஒரு 50 வயசுன்னு வச்சுக்கோமே, உங்களுக்கு இல்ல 40 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். 40 வருஷம் நீங்க ஒன்ன மாத்தி செஞ்சிருக்கீங்க. எப்படி? ராஜ்யத்தை தேடவில்லை. நம்ம சம்பளம் வாங்கின உடனே வரும்போது ஸ்வீட்டு கடை, சூப்பர் மார்க்கெட்டு கடை, துணி கடை எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவோம், விசிட் பண்ணுவோம். ஏன்னா சம்பளம் வாங்கியிருக்கோம்ல. நல்ல சாப்பாடை வாங்கிட்டு, சூப்பர் மார்க்கெட்டில் போய் பொருளை வாங்கிட்டு, துணி கடையில் போய் ஏதாவது துணி வாங்கிட்டு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பொருளை வாங்கிட்டு, எடுத்த உடனே எல்லாத்தையும் அப்படியே ஒரு ரைட். இது யாரு? இப்படிதான் நான் வளர்ந்துருக்கேங்க. 40 வருஷமா இப்படிதான் பண்ணேன். எங்க அப்பா அதான் பண்ணாரு, எங்க தாத்தா தான் பண்ணாரு. இப்ப என்ன புதுசா சொல்றீங்க? அதனாலதான் பவுல் சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உலகம் செய்யற மாதிரி நீ செஞ்சிடாத. அவன் முக்கியம் கொடுக்க மாட்டான். ஆலயத்துக்குலாம் பார்க்கலாம் சார், அது அப்புறமா போலாம். என்ன 2 மாசம் தானே ஆகுது, போலாம், அடுத்த மாசம் போலாம். இன்னைக்கு காலையில நம்மளுக்கு முக்கியமான வேலை இருக்கு, ஜெபம் அப்புறம் பண்ணலாம், நைட்டு வரும்போது பண்ணிக்கலாம். இல்ல முதலாவது எல்லாம் சொல்லுங்க. முதலாவது எல்லாம் சத்தமா சொல்லுங்க பாப்போம். முதலாவது என்ன பண்ணணும்? தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். சரி, இத பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்? முதலாவது டைமை கொடுத்துட்டோம், முதலாவது காசை கொடுத்துட்டோம், முதலாவது என் வாழ்க்கையை கொடுத்துட்டோம், எல்லாத்துக்கும் முதல்ல கொடுத்துட்டோம். இப்ப என்ன ஆகுது? எவைகளெல்லாம் சாப்பிடுறது, உடுக்கிறது, வீடு, என்னென்ன பணமோ பொருளோ என்னென்ன தேவையோ அது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாம் சொல்லுங்க, கூட கொடுக்கப்படும். கூடனா என்ன அர்த்தம்? ஜாஸ்தியா, தேவைக்கும் அதிகமா. ஃபர்ஸ்ட் சம்பளம் வாங்கின உடனே ஆண்டவருக்கு கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் காலையில் எந்திரிச்ச உடனே நேரத்தை ஆண்டவருக்கு கொடுத்துருங்க. உங்க வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, பிரைம் டைம் எல்லாம் ஃபர்ஸ்ட், முதல்ல. அதனாலதான் போட்டிருக்கு, வேதம் சொல்லுது, வாலிபனே உன் சிருஷ்டிகரை அந்த காலத்துல நினை. எந்த காலத்துல? வாலிபனா இருக்கும்போது. எல்லாம் கடைசியில வயசாகி போயிட்டு பொதுவாக அவங்கெல்லாம் எப்படி யோசிக்கிறேன், வாலிபத்தில் நல்லா டான்ஸ் ஆடணும், நல்லா போகணும், நல்லா ஃபன் பண்ணணும், நம்ம ஜாலியாக இருக்கணும். அப்புறம் உடம்புலாம் முடியாமல் கை காலெலாம் இழுத்துட்டு இருக்கும்போது அப்படியே போய் சர்ச்சில் போய் உட்காந்துக்கலாம். அப்படியே அடக்கம் பண்ணிடுவாங்க அவங்க. ஆண்டவர் அப்படியே சொன்னார், நீ கடைசியில் முடியாதப்போ சர்ச்சில் கடத்துக்கோ அப்படி சொல்லலை. நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்போது, ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நீ வந்துட்டனா, முதிர் வயது இருக்க பாரு, அப்பையும் நீ வாலிபன் மாதிரியே நல்லா ஸ்ட்ராங்காக இருப்ப. நீங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. யாருன்னு தெரியலையே, அது யாரு அப்படிலாம் பார்க்க மாட்டீங்க. நீங்க யாரு, உங்களை ஏதோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிலாம் உங்க மனம் என்ன ஆகாது, மறந்து போகாது, உங்களுக்கு போகாது. அதெல்லாம் யோசிக்காதீங்க. அதெல்லாம் உலகம், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். 60 வயசானோன்னா முட்டி தேஞ்சிரும், இடுப்புலாம் ரொம்ப வலி ஜாஸ்தியா எடுக்கும், அப்பப்ப ஏதாவது வலி இழுக்கும். இதெல்லாம் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் அவன் பண்றது. நான் என்ன பண்றேன்னா, தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூர்ணமான சித்தம் என்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகிறேன். நீங்கள் சுகமாக இருப்பது தேவனுடைய சித்தம். நீங்க பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருப்பது தேவனுடைய சித்தம். எப்போதும் சந்தோஷமாக, சமாதானமாக, நிம்மதியாக இருப்பது தேவனுடைய சித்தம். இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு நாளும் பலத்தோடு இருக்கணும். அப்ப நான் என்ன சொல்லணும்? உலகத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க பலவீனம் வந்துரும், வியாதி வந்துரும்னு. நான் என்ன சொல்ல போறேன்? நான் மாத்தி சொல்ல போறேன். மான் கால்களை போல ஆண்டவர் எனக்கு கால்களை கொடுத்திருக்கிறார். என் வயது திரும்ப வாழ வயது போல ஆகும். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தனுக்கு கொடுப்பார். நான் பலனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லணும். ஒருவேளை பலவீனமா இருந்தா கூட நம்ம என்ன பண்ணிடணும்? சொல்லும் போது வாயில இருந்து என்ன சொல்லணும்? இயேசுவே என்னுடைய பலனா இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். சரி, இதுல ஒரு முக்கியமானது என்னன்னா, இந்த மனசை புதுசாக்குறதுல
மனது, அதான் அந்த ஆத்துமா, அதுதான் பத்தி பேசுறோம். இதுல 3 விஷயங்கள் நான் சொன்னேன். எண்ணங்கள், கற்பனைகள், அதுக்கப்புறம் என்னன்னா அரண்கள். 2 கொரிந்தியர் 10:4. எங்களுடைய போராயுதங்கள், வார்த்தை வருதா, போராயுதம், ஆயுதம்னு பேசுறாங்க. மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல், அது மாம்சம் கிடையாது, வெளியில நீங்க பார்க்க முடியாது. ஒரு ஆயுதம் உங்களுக்கு இருக்குது, போராயுதம். அது என்னது, மாம்சத்துல உங்களால பார்க்க முடியாது. அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவைகளா இருக்கிறது. அரண்கள் அப்படின்னா பெரிய கோட்டை சுவர், பெரிய பயங்கரமான மதில் சுவர், பெரிய, இப்ப நம்ம எரிகோ கோட்டை மாதிரி, எரிகோ கோட்டையில கோட்டைக்கு மேல வீடு கட்டிருந்தான். அந்த கோட்டையில அவன் ரேஸ் விடுவான். நம்ம ஊர் மாதிரி ஒத்தக்கல் சுவர் இல்ல, நம்ம ஊர்ல காம்பவுண்ட் சுவர் ஒரு எத்தனிங்கனாலே கீழே விழுந்துடும். நிறைய காம்பவுண்ட் சுவர் சும்மா அந்த 3 இன்ச்ல கட்டி விட்டுருப்பாங்க. அது மாதிரி கிடையாது, பயங்கரமான அரண். 5வது வசனம், அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும், தர்க்கம் அப்படின்ற அந்த வார்த்தை, தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும், எண்ணங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். இந்த தர்க்கம்னு இருந்துச்சுல, அந்த தர்க்கம்ன்ற வார்த்தை ஆங்கிலத்துல இமேஜினேஷன். முதலாவது வர்றது தாட்ஸ், எண்ணங்கள், அப்புறம் இமேஜினேஷன், கற்பனைகள், அதுக்கப்புறம் தான் அது கோட்டை சவரா மாறுது, அரண்கள், கடைசியில அது வாழ்க்கையா மாறிடுது. இப்போ 3 விஷயம். ஃபர்ஸ்ட் உங்க வாழ்க்கையில என்னவா வரும்? எல்லாமே எதுனாலும் சரி, ஃபர்ஸ்ட் எதுல வரும்? எப்படி வரும்? எண்ணங்கள். அப்புறம் என்னதாகுது? கற்பனைகள். எண்ணி 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 அது கற்பனை ஆயிடுச்சு. இப்ப கற்பனை ஆன உடனே அது ஒரு படமாக வரும், அப்படியே படம் நிஜமாவே. இப்ப பாத்தீங்கன்னா நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏர்த்து போய், ஐயோ அப்பா நாய் வந்துருச்சு, பூனை வந்துருச்சு, பூனை எல்லாம் யாரும் பயப்பட, நாய் வந்துச்சு, பாம்பு வந்துச்சு, ஐயோ வந்துச்சு, அப்படியே கொத்துச்சு, அப்படியே டப்புன்னு முடிச்சுட்டாங்க. எங்க வந்துச்சு? உங்க சரீரம் முழுக்க பயந்து கலங்கி போய் முழிக்கிறீங்க. எங்க வந்துச்சு? துரத்துச்சு. அதாவது எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க, ஊன் கத்தி எழுப்பி விட்டாங்க எல்லாரையும். ஏன்? கற்பனை அங்க பிக்சரா உண்டாகுது. அப்போ இப்ப நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன்ல, கருப்பு நாய் அப்படின்னு நான் சொல்றேன். கருப்பு நாய், பிளாக் டாக். இப்ப நான் சொன்ன உடனே உங்க மனசு என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா, BLACKDOG அப்படின்னு லெட்டர் எல்லாம் பார்க்காது. காரு இப்பு நாய் அப்படியா பார்த்துச்சு? உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற கருப்பு நாய், போன மாசம் பார்த்த கருப்பு நாய், இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கிராஸ் ஆன கருப்பு நாய், ஓ அந்த கருப்பு நாயா எங்க வீட்டுக்கிட்ட இருக்கிறதா இல்ல எங்க சொந்தக்காரங்க வீட்டு இருக்கிறதா, எல்லாத்தையும் யோசிச்சு படமா பட்டு 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 பட்டுன்னு உங்களுக்கு கொண்டு வந்துடும். நான் சொன்னது என்னது? கருப்பு நாய், பிளாக் டாக். சொன்ன உடனே என்ன பண்ணிருச்சு உங்க மனசு? பட 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 படன்னு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற எல்லாத்தையும் படமா கொண்டு வந்து அடிக்கிடுச்சு. இது மாதிரி உங்கள் வாழ்க்கையின் எல்லா சம்பவங்களையும் படமாக்கி கொண்டே நீங்கள் இருப்பீர்கள். எண்ணங்கள் வருவது தவறில்லை. இப்படியே போயிட்டு இருந்தா உருவிடாம போயிடுவோம் போலயே அப்படின்னு ஒரு சின்ன ஒரு எண்ணம் வருது. சில நேரங்கள் இது மாதிரி ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான எண்ணங்கள் ஒவ்வொரு நாளும் வருகிறது. லட்சக்கணக்கான எண்ணங்கள் வருது. இத வந்து போறது பிரச்சனை கிடையாது, வந்துட்டு போயிருது. இதையே நீங்க உட்கார்ந்து யோசிக்கிறது, என் உடம்பு இப்ப வலிக்குது, ஒருவேளை அதுவா இருக்குமோ, ஒருவேளை இதுவா இருக்குமோ, ஒருவேளை நான் எக்ஸ்ரே MRI எல்லாம் எடுக்கணுமோ, அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல போய் நம்மளை அறுக்க போறாங்களோ, ஒருவேளை ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன யார் அப்புறம் பாப்பா? ஐயோ என் குடும்பத்தை அப்புறம் யாரு பாப்பா? ஒருவேளை ஆம்புலன்ஸ்ல போவேடும், ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்கும். இதெல்லாம் எதுக்கு வருது? ஒரு சின்ன ஒரு தலைவலியோ வயிற்று வலிக்கு. எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? இதெல்லாம் ஒரு சின்ன எண்ணத்தை
நீங்கள் எண்ணி 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 அதை கற்பனையாக்கி, அந்த கற்பனையில கற்பனை பண்ணி பில் பண்ணி இப்ப கோட்டை சுவரை கட்டிட்டு இருக்கிறீங்க, பெரிய கோட்டை சுவரு. இப்ப என்ன ஆகும்னா, முட்டியில ஏதாவது ஒரு வலி வந்தாலும் சரி, காலில் ஒரு வலி, வயிற்று வலி, தலை, ஏதோ ஒரு சின்ன வலி, ஏதோ ஒரு விஷயத்துல சின்ன, ரொம்ப வெயில்ல போயிட்டு வந்ததுனால ஒரு தலைவலி வந்திருக்கலாம், இல்ல நீங்க சரியா சாப்பிட்டதுனாலயோ இல்ல சாப்பிடாததுனாலயோ ஒரு வயிற்று வலி வந்திருக்கலாம். ஆனா எங்க யோசிக்குது? கற்பனை யோசிச்சு பெரிய கோட்டை சுவரா கட்டி விட்டுருக்கு. இப்படியே உங்க வாழ்க்கையில நீங்க 40 வருஷமா பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு சொல்றோம். இல்ல உங்க வயசு 50 வருஷமா பண்றீங்கன்னா, இன்னைக்கு நான் இங்க நின்னு இயேசுவே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர், இயேசு உங்கள் வியாதியை சுகமாக்குவார் அப்படின்னு நான் சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னா, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல், ஏன்னா இப்ப நான் பேசுகிற வார்த்தை அந்த அரணெல்லாம் அடிச்சு தகர்த்துட்டு இருக்கும். எந்த அரண்? எனக்கு வியாதி இருக்கும், வியாதி வந்து வந்து போகும், எப்பயுமே இருக்கும், என் வாழ்க்கைலாம் ஒன்றும் பெருசாகாது, நம்மளுக்கு என்ன நம்ம குடும்பத்துல பெருசா நடந்துற போகுதுன்றது என்ன ஆகுது? அந்த இருக்கிற அரண் நீங்கள் கேட்கிற அந்த வார்த்தையினாலே தகர்க்கப்படுகிறது. நீங்க வீட்டுக்கு போய் திரும்ப கேட்கும் போது தகர்க்கப்படுகிறது. அதனாலதான் இங்க போட்டிருக்குது பாருங்களேன், அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளா இருக்கிறது. ஆண்டவருடைய அபிஷேகம், ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய வார்த்தை, இதெல்லாம் என்ன பண்ணுகிறது? அந்த தேவையில்லாத அரண்களா என்ன பண்ணுது? தகர்த்து விடுகிறது. நீங்க அதற்கு டைம் கொடுக்கணும். இப்ப இந்த மாதிரிலாம் வரும்போது பாட்டை பாடுறோம்ல, நம்ம பாடுறோம், காலையில கொஞ்ச நேரம் பாட்டு பாடுறோம். அப்ப அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்துல வந்து உட்காரணும். நீங்க புரியுதுங்களா? பாட்டு பாடும்போது என்ன பண்ணணும்? நீங்க வந்து உட்கார்ந்து நீங்க வரும்போது எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி இருக்கும், பாடுற மாதிரி இருக்காது. ஃபர்ஸ்ட் மனசு என்ன சொன்னோம்? என்னத்த பெருசா நடந்துருச்சு பாட்டு பாடுறதுக்கு அப்படின்னு சொல்லும். கை தட்ட வராது. ஆனாலும் நீங்க என்ன பண்ணணும்? கைய தட்டணும். சவுண்ட் எல்லாம் வராது. என்ன நல்லவர் அப்படின்னு இருக்கும். என்ன வரும்? என்ன நல்லவர், என்ன பெருசா போயிடுச்சு அவனுக்கு, அது இப்படிலாம் ஓடும். ஆனா இங்க பாட்டும் ஓடும், இங்க மியூசிக் ஓடும், பாட்டு ஓடும், பக்கத்துல இருக்கிறவங்க கை தட்டிட்டு இருப்பாங்க. நம்ம மைண்ட் எங்க ஓடும்? என்ன ஓடுது, ஒன்னும் பெருசா அப்படியே ஓடிட்டு இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்? அப்படியே விட்டு நீங்க ஓடிட்டு இருக்க கூடாது. நீங்க அப்படியே போட்டு அந்த பாட்டை என்ன பாடுறாங்களோ அதை சத்தமா பாடணும். இயேசு நல்லவர், எனக்கு நன்மை செய்வார், என்னை ஆசீர்வதிப்பார், எனக்கு நன்மை செய்வார், உயர்த்துவார், என் பேரை பெருமைப்படுத்துவார்னு வர்ற பாட்டுல என்ன பண்ணணும்? சத்தமா கைய கொஞ்சம் தட்டி. அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, என் போராயுதத்தை வச்சு, எந்த போராயுதம்? வார்த்தை என்கிற போராயுதத்தை வச்சு என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன்? தகர்க்க ஆரம்பிக்கிறேன். எந்த ஸ்டேஜ்ல வேணா இருக்கலாம். இப்ப நீங்க வந்து சில காரியத்தை எண்ணம் என்கிற ஸ்டேஜ்ல வச்சிருக்கலாம், சிலதை கற்பனை என்ற ஸ்டேஜ்ல வச்சிருக்கலாம், சிலதை வந்து கோட்டை சோற கட்டி விட்டுருக்கலாம். எல்லா ஸ்டேஜ்லயும் தேவையில்லாத எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம்? தகர்த்து விடலாம். இது வந்து என்ன பண்றோம்? மனதை புதுதாக்குறதுக்காக. அப்பதான் தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிறதை செய்ய முடியும். இப்ப என்ன சொல்றோம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகள், அப்படி இந்த பூமியில இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இப்ப நான் சொல்றேன், எனக்கு வரவே மாட்டேங்குதுங்க, வரலங்க, இல்லைங்கன்னு சொல்றேன். ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லுது, இருக்குது, உனக்கு கூட கொடுக்கப்படும் இருக்குது. அப்ப நான் என்ன பண்ண ஆரம்பிக்கிறேன்? என் மனதை அதுக்கு ஏத்த மாதிரி புதிதாக்குகிறேன். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டுமையும் நிர்மூலமாக்கி, எண்ணம் வரும்போது, கற்பனைகள் வரும்போது, அதுக்கு என்னெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா வருதோ அது எல்லாத்தையும் சப்ஜெக்ட், அது எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணிடணும்? வாயின் வார்த்தையினாலே, தேவனுடைய வசனத்தினாலே கான்ட்ரடிக்ட் பண்ணிடணும். எனக்கு சுகம் கிடைக்காதுன்னு மனசு சொல்லுது,
இந்த வியாதி சுகமாகாதுன்னு சொல்லுது. உன் குடும்பம் மாறாது, அவன் மாற மாட்டான், இது மாறாது, நீ பெருசா வந்துட மாட்ட, உனக்கு வருமானம் பெருகாதுன்னு மைண்ட் சொல்லுதுல. நீ என்ன சொல்லுங்க? கர்த்தரின் ஆசீர்வாதம் என் மேல் இருக்கிறது, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், என் சம்பளம் உயரும், எனக்கு பலன் உண்டாகும், எனக்கு சுகம் உண்டாகும் அப்படின்னு நான் என்ன பண்ணணும்? அதுக்கு மாத்தி சொல்லணும். என்ன வர்றத சொல்லக்கூடாது. சிலர் என்னத்தெல்லாம் பேசிட்டு இருக்கிறது. நான் பட்டு பட்டுன்னு பேசிடுவேன். நீ பட்டு பட்டுன்னு பேசக்கூடாது. அதான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன். பட்டு பட்டுன்னு பேசக்கூடாது. இப்ப மத்தவங்களுக்கு சொல்றது ஈஸி இல்ல? சொல்லுங்களேன், பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து பட்டு பட்டுன்னு பேசக்கூடாது. இப்ப நம்ம சொல்லணும்னா மத்தவங்களும் சொல்லிடலாம். என்ன பண்ணு? பட்டு பட்டுன்னு சொல்லுங்க. பக்கத்துல இருக்க பட்டு பட்டுன்னு பேசாத. பட்டு பட்டுன்னு பேசுறதுக்கு நீங்கள் உருவாக்கப்படவில்லை. நீங்க யோசிக்கணும். பேசலாமா? இது பேசுனா பிரச்சனை உண்டாகுமா? ஐயோ உண்டாயிரும். அப்போ உங்க பிரச்சனையை தடுப்பதற்கு வழி சொல்லி தரட்டுமா? இப்படி இப்படி கை எடுத்துக்கோங்க எல்லாரும். இந்த கை, இந்த கை. உங்கள் பிரச்சனையை தடுப்பதற்கு பெரிய வழி, முக்கியமான வழி. எல்லாம் இப்படி கையெடுங்க பாப்பா. அப்படியே எடுத்து அவ்வளவுதான். முக்காவாசி பிரச்சனை சால்வ். தேவனை அறிவிக்கிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டியும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். எண்ணங்கள் லெவல்ல வந்தாலும் சரி, கற்பனை லெவல்ல வந்தாலும் சரி, அது என்ன பண்ணிடணும்? கீழ்ப்படுத்த வேண்டும். எதற்கு? என் லைஃபுக்கு ஏற்றதா ரிலீஸ் பண்றேன். ஏற்றது இல்லையா அப்படியே ஸ்டாப் பண்ணி மிதிச்சு வசனத்தினால சீல் பண்ணிரு. இயேசுவின் நாமத்தினால நான் அதை கேன்சல் பண்றேன். இப்ப சில நேரத்துல கண்டமானைக்கு வரும், கண்டமானைக்கு வரும், நீ செத்துருவான்னு வரும். அவ்வளவுதான், போயிட்டே இருக்க. இப்ப பாரு, நீ சாக போறன்னு வரும். அதெல்லாம் பிசாசு கொடுக்குற எண்ணங்கள். பாரு, உன் குடும்பம் பாரு, உருவிடாம போப்பது பாரு, போயிட்டே இருக்குது பாரு, நாசமா போப்பாரு. இப்படி என்ன வரும்? இதை போய் பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட எனக்கு எப்படி யோசிக்கனா, எனக்கு என்னன்னா வர வர நம்ம உருப்படவே மாட்டோம்னு எண்ணம் வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க அதை பேசவே கூடாது. அந்த மாதிரி எண்ணம் வந்தோடனே டக்குன்னு என்ன சொல்லணும்? ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானது போல, ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்து அவனை பழுகி பெருக செய்தது போல, யாக்கோபு 2 பரிவாரங்களாக ஆசீர்வதித்து உயர்ந்தது போல நானும் இருப்பேன். எல்லாம் சத்தமா சொல்றீங்களா? ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டு வானத்து நட்சத்திரங்களை போல பெருகி இருந்தது போல நான் பெருகி இருப்பேன். ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானது போல நானும் மகா பெரியவனாவேன். யாக்கோபு 2 பரிவாரங்க பெருக பண்ணது போல தேவன் என்னை பெருக பண்ணுவார். புரியுதுங்களா? இதுதான் நம்ம சொல்லணும். தப்பான என்ன வருமா? கண்டிப்பா வரும். எப்படி தெரியும் கேக்குறீங்களா? எனக்கும் வருதே, எல்லாருக்கும் வரும். ஆனா ஒரு ஊழியக்காரர் சொன்னார் பாருங்க, காக்கா தலைக்கு மேல பறக்கிறது பிரச்சனையே கிடையாது, உன் தலையில கூடு கட்டினாதான் பிரச்சனை. காக்கா என்ன பண்ணலாம்? அது ஒண்ணும் பண்ண முடியாது. காக்கா பறந்துட்டு இப்ப கீழே போனீங்கன்னா காக்கா, பறவை, புறா எல்லாம் பறந்துட்டு இருக்கும். அதை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா உங்க தலையில என்ன பண்ணிடக்கூடாது? கூடு கட்டி முட்டையெல்லாம் போட்டு குடும்பம் நடத்திட்டு இருக்க கூடாது. அதை நீங்க என்ன பண்ணலாம்? ஸ்டாப் பண்ணலாம். அப்போ எந்த எண்ணங்களையும், எந்த தர்க்கங்களையும், இமேஜினேஷன், தாட்ஸ் அண்ட் இமேஜினேஷன்ஸ், எண்ணங்கள், கற்பனைகள், அதுக்கப்புறம் ஃபைனலா அரண்கள், எல்லாவற்றையும் நீங்கள் தகர்க்க முடியும். பிலிப்பியர் 4:8 என்னெல்லாம் யோசிக்கணும்னு இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ எண்ணம் தப்பா வருது, அது ஒரு விஷயம். இதுல முக்கியமான பங்கு என்ன வகிக்குதுன்னா, நீங்க என்ன பாக்குறீங்க அப்படின்னு இருக்கு. இப்போ பிளைனா என்ன சொல்றாங்கன்னா, டிவி பார்க்காத அப்படின்னு சொல்றாங்க. அது எதுக்காக சொல்றாங்க அப்படின்றதுன்னா, அது இப்ப இதுக்காக தான். இப்ப நம்ம என்னெல்லாம் பாக்குறோமோ, பாக்குறது தான் கற்பனையாகும், எண்ணமாகும், அதுதான் அரணாகும். அப்போ நீங்க உட்காந்து காலைல இருந்து மத்தியானம் வரைக்கும் சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சீரியல் என்ன காட்டுவான்? குடும்பம்லாம் நல்லா இருக்கிற மாதிரியா காட்டுவான்? அந்த மாதிரி காட்டினா படம் ஓடவே செய்யாது. என்ன காட்டுவான்? அவன் இவனை போய் அடிக்கிறதாவும், இவனை போய் அடிக்கிறதாவும், அவன் இவன் வீட்டில் போய் குறை சொல்றதாவும், அந்த குறையை இவன் போய் பார்க்கறதாவும், இந்த மாதிரி குறை சொல்றது, கொலை பண்றது, திருட்டுத்தனம் பண்றது, எல்லா மோசமான காரியங்களும் அதுதான் வரும்.
படத்துல, சீரியல்ல. அப்ப நீங்க இதவே திருப்பி 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 போய் பார்த்துட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்? அது எண்ணமாக கற்பனையாக வந்து, இன்னொன்னு என்னன்னா, இந்த மாதிரி கதைகளை சொல்லுவது, யாராவது வந்து இது மாதிரிலாம் பேசுறாங்க அப்படின்னா அவங்கள கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணாதான் நம்ம கற்பனை கரெக்டா இருக்கும். பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். என்னெல்லாம் யோசிக்கணும் பாத்தீங்களா? என்னெல்லாம் யோசிக்கணும்? ஃபர்ஸ்ட் அது உண்மையா? இல்ல அவன் சரியா கிடையாது. சரி, அவன் சரியில்லை. அவன் சரியில்லைன்னு யார் சொன்னா? இவன் சொன்னான். சரி, அது ஃபர்ஸ்ட் உண்மையான்னு பார்க்கணும். ஒழுக்கமா? சரி, அவன் உண்மை இல்லாதத சொல்லிட்டான், ஆனா அது ஒழுக்கமா இருக்கா? சும்மா எதையோ அவன் வாழ்கிற மோசமான வாழ்க்கையை குறித்து இப்ப பாருங்க, இன்னைக்கு யூடியூப்ல இப்போ நம்ம தாத்தாக்கு தாத்தா அவங்களுக்கு இருந்த இன்ஃபர்மேஷனை விட இன்னைக்கு நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஜாஸ்தி. இன்னைக்கு வந்து இப்போ நியூஸ் பேப்பர்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, தலைப்புச் செய்திகள், அதில் ஒரு செய்தி இருக்கும், ஏதாவது ஒரு முக்கியமான செய்தி. அப்புறம் உள்ள அப்படியே போனீங்கன்னா, அங்கே ஒரு சாலை விபத்து, இங்கே ஒரு கொலை, இங்கே ஒரு திருடு அப்படின்னு ஒரு 2-3 விஷயம் போடுவாங்க. அப்புறம் ஏதாவது ஒரு விளையாட்டு செய்திகள், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நல்லது, அங்கே இந்த பில்டிங்கை ஓப்பன் பண்ணார்கள், அங்கே அவார்டு வாங்கினார்கள். இவ்வளவுதான் நியூஸ் பேப்பர்னா, இவ்வளவுதான் இருக்கும். இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு ஒரு யூடியூப்ல சேனல் போனீங்கன்னா, அவன் வேலையே திருட்டு கேஸெல்லாம் எப்படி வந்து டிடெக்டிவா ஒர்க் பண்ணி அதை எப்படி அதுல இருக்கிற தப்ப கண்டுபிடிச்சேன்னு சொல்றான். இன்னொருத்தவன் என்ன சொல்றான்? ஃபுல்லா வெறும் கொலை கேஸ் தான் அவன் சொல்றான். இன்னொன்னு, அவன் எப்படி போதை மருட்கள் பயன்படுத்தினா, அதை எப்படி பிடிச்சாங்க, அதை எப்படி பயன்படுத்தினாங்க, எல்லாம் டீட்டெயிலா சொல்றான். எப்படி கடத்திட்டு போனாங்க, இதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கும் வந்து அதெல்லாம் அப்படியே பார்த்து 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 அப்புறம் படம் ஏதாவது ஒன்று வருது, இங்க போட்டிருக்குது உண்மையுள்ளவைகள் எவைகளோ, உண்மையா இருந்தா மட்டும் இல்ல, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ. ஒழுக்கமா இருக்கா வாழ்க்கையில? அது தேவையா? ஏதாவது பிரயோஜனம்? ஒழுக்கமா? நல்லதா? நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ. இதெல்லாம் நீங்க பாக்குறீங்களே, அன்பு வருதா? இல்ல மனசுல நம்ம குடும்பத்திலயும் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி பயம் வருதா? நம்ம வீட்டுல இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, வீட்டை விட்டு போகும்போதே உங்களுக்கு எது ஞாபகம் வருது? ஐயோ, இப்ப ஏதோ அங்க எவனோ தூக்கிட்டு போனானே, நம்ம வீட்டுல ஏதோ தூக்கிட்டு போயிடுவானோ. இதான் கற்பனை. அன்புள்ளவைகளை எவைகளோ. நீங்க பாக்குற அந்த படம், நீங்க பாக்குற அந்த வீடியோ, எதுலயோ அன்பு பெருகுதா? உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகள், கணவன் மனைவியோட அன்பு பெருக்கமாகுதா? அன்பு பெருக்கம் இல்லையா? விட்டுருங்க. அது ஒழுக்கமா இல்லையா? விட்டுருங்க. நற்கீர்த்தி உள்ளவைகளோ, நீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னு போய் ஊர்ல போய் சொல்ல முடியுமா? மைக்கு போட்டு சொல்ல முடியுமா? இதெல்லாம் பார்த்தேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பார்த்தேன். நிறைய நேரத்துல நம்ம என்ன பார்க்கிறோன்னு யாருக்கும் தெரியாது. நீங்க இதை பார்க்கறீங்கன்னு இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்ல கூட முடியாது. புண்ணியம் எதுவோ, புண்ணியம் அது, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். பவுல் சொல்றாரு, நீ எதை சிந்திக்கணும்னு என்ன வச்சுக்கோ, ஒரு பவுண்டரி வச்சுக்கோ. அதுலதான் இதெல்லாம் போட்டிருக்காரு. இப்படி உங்க மனசை காப்பாத்துனீங்கன்னா தான் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஈஸியா உங்க லைஃப்ல ஃப்ளோ ஆகும். இல்லாட்டி நீங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து பைபிள் நல்லா நல்ல நல்ல பிரச்சனை, ஆண்டவரே இந்த பாடல் ரொம்ப அருமையாக இருந்தது, மியூசிக் சூப்பர், ஆனா இந்த ஃபேன் தான் கொஞ்சம் ஸ்லோவா ஓடுது, மற்றபடி ஓகே அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க. இதுக்கும் உங்க வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாம ஆயிரும். ஆனா நீங்க திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், இங்க இருந்து கூறப்படுகிறது தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற அந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையில இன்னும் மாற்ற வேண்டிய காரியங்களை மாற்றி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க வைக்கும். சுகம் எளிதாக வரும், சம்பளம் பெருகும், உயர்வு உண்டாகும், மேன்மை உண்டாகும், குடும்பம் கட்டப்படும், பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள்.
அப்ப எதை சிந்திக்க போறீங்க? உங்க புள்ள ஒரு மாதிரி பண்றான், உடனே என்ன வருது? இவனும் அவனை மாதிரி நாசமா போயிருவானோ, அவன் பாரு படிக்காம அங்க போய் இப்படி போய் எதுவுமே இல்லாம நானே அவனை மாதிரி இவன் ஆயிடுவானோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருகிறது. அந்த எண்ணத்தை நீங்கள் என்ன பண்றீங்க? எண்ணி 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 கற்பனை பண்ணி நான் நினைச்சேன் இவன் இப்படிதான் ஆவான் அப்படி சொல்ல போறீங்களா? அப்படி சொல்லாதீங்க. ஒளிவு மர கன்றுகளை போல பூத்து குலுங்கி நன்றாக இருப்பார்கள். என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். அவன் வாழ்கிற வாழ்க்கையில் அவன் பயங்கரமான நன்மைகளினாலே தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை அவன் சுதந்திரிக்கிறவனா இருப்பான். என்னை காட்டிலும் மேன்மை உள்ளவனா இருப்பான். இந்த உலகத்திலே தேவன் உயர்ந்த இடங்களில் அவனை கொண்டு போய் வைப்பார். அப்படி நீங்க என்ன பண்ணணும்? சொல்ல வேண்டும். அதை கற்பனை செய்ய வேண்டும். கற்பனை பண்ண வரமாட்டேங்குது. இவன் பண்ற எல்லாம் தப்பு தான் வருது அப்படின்னு என்ன பண்ணும்? சொல்ல வேண்டும். சொல்ல 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 அது என்ன ஆயிரும்? கற்பனைக்குள்ள போயிரும். ஒண்ணு கற்பனை பண்ணி பார்க்கிறோம். பிளாக் டாக் ஞாபகம் இருக்கா? கருப்பு நாய். நீங்களா யோசிக்கும் போது எதுவும் வரல. ஆனா வாயை திறந்து அந்த கருப்பு நாய், பிளாக் டாக், அதுல அந்த ஒயிட் கலர்ல டாட்ஸ் இருக்குது. ஒயிட் கலர்ல உருண்டை உருண்டையா இருக்குது. காது மட்டும் புசு புசுன்னு இருக்குது. குட்டியா இருக்கு. கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கு. ஆனா கொஞ்சம் நீளமா இருக்கு. இப்ப நான் சொல்லும் போது உங்க மைண்ட் என்ன சொல்லுது? டக்கு டக்குன்னு யோசிக்குதா? யோசிக்கலையா? அப்ப நீங்க வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க. இமேஜினேஷனே யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். அப்ப நீங்க டக்கு டக்குன்னு உங்களுக்கு படத்தை கொண்டு வரணும். ஒரு இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு பாருங்க, டக்கு டக்குன்னு அது யோசிக்கும். பிளாக் டாக், அதுல ஒயிட் டாட்ஸ் இருக்கு, காது புசு புசுன்னு இருக்கு அப்படின்னா அதுக்கு டக்கு 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 டக்குன்னு படம் வரணும் உங்களுக்கு. அது மாதிரி உங்க வாழ்க்கை நன்றாவதை யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் இதை தான் பண்ணினார். இப்ப நான் சொல்றது ஏதோ நீங்க நான் ஏதோ பண்றேன்னு நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் இந்த வேலையை தான் செய்தார். ஆபிரகாமை வெளியே அழைக்கிறார். ஆபிரகாம் இங்க வா, வானத்தை அண்ணாந்து பாருன்றார். நட்சத்திரங்களை எண்ணுன்றாரு. 1 2 3 4 5 6 7 நிறைய இருக்குது ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார், இது மாதிரி தான் உன்னை நான் பெருக பண்ணுவேன். எப்படி கிளாஸ் எடுக்கிறார் பாத்தீங்களா? என்ன சொல்றாரு? உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகல. ஆபிரகாமே இங்க வா, வானத்தை அண்ணாந்து பாரு. நட்சத்திரம் ரொம்ப ஜொலிக்குது, ரொம்ப சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு. 1 2 3 கவுண்ட் பண்றான். கவுண்ட் பண்ண முடியல. ஆண்டவர் சொல்றார், இத மாதிரியே உன்னை நான் பெருக பண்ணுவேன். யாக்கோபுக்கு அது நடந்துச்சு, சொப்பனங்கள் தரிசனங்கள். யோசேப்புக்கு அது நடந்தது, தரிசனங்கள் வந்தது, சொப்பனங்கள் வந்தது. ஏன் இதெல்லாம் ஆண்டவர் காட்டுறார்? யோசேப்பை நேரா கொண்டு போய் அங்க பார்வோன் கிட்ட விட்டு உயர்த்த வேண்டியதானே. அது எதுக்கு? சொப்பனத்தை கொடுத்து சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் இவரை வணங்குதான். 12 அரிகட்டை சுத்தி இருக்குதாமா. அதுல ஒரு அரிகட்டுக்கு எல்லாம் வணங்குதாமா. ஏன் இப்படி ஆண்டவர் சொப்பனம் தர்றாரு? அவர் செய்யணும்னா அவரா செய்ய வேண்டியதானே. ஏன்னா யோசேப்புக்கு ஃபர்ஸ்ட் ஒரு படத்தை தராரு, ஒரு கற்பனையை தராரு. யோசேப்பு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. யோசேப்ப குழியில போடுறாங்க, யோசேப்ப ஜெயில போடுறாங்க. ஆனா யோசேப்பு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? கற்பனை பண்ணி கொண்டே இருக்கிறார். எதை கற்பனை பண்றாரு? என்னை ஒரு நாள் எல்லாரும் வணங்க போறாங்க, அவ்வளவு பெரிய ஆள் ஆக்க போறேன் நான். ஆண்டவர் என்னாச்சு? யோசேப்பு ஒரு நாள் இருக்கிறான், சாப்பாட்டுக்காக அண்ணங்கள்லாம் வந்திருக்காங்க. யோசேப்பு அங்க நிக்கிறான், அவன் அண்ணன் எல்லாம் கீழே வணங்கிட்டு இருக்கான். எப்படி இதாச்சு? பல வருஷம் ஆயிருச்சு. ஆனா நடந்துச்சா? யோசேப்பு ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்திருப்பார் நினைக்கிறேன். உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, நீதி உள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, அன்புள்ளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவர் யோசிச்சிருப்பார் நினைக்கிறேன். அவர் ஜெயில போட்டது யோசிக்கல, அண்ணங்காரன் குழியில தள்ளினது யோசிக்கல. நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு யாராவது ஒருத்தர் தீமை பண்ணிட்டாங்கன்னா அதையே திருப்பி திருப்பி யோசிக்கிறீங்க. உங்க மனசுல அவங்கள 10 வாட்டி கொலை பண்ணிட்டீங்க. உனக்கு இன்னும் நினைக்கிற பாரு, அவன் எப்படி பண்றான், அவன் மட்டும் கையில கிடைக்கட்டும். அவனை எப்போ? அது 12 வருடங்களுக்கு முன்பாக அந்த ராத்திரி எப்பயோ நடந்திருக்குது.
இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, அத படமா ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து அவன் எப்படி அவன் எனக்கு பண்ண போச்சு, அவன் எப்படி பண்ணலாம், அவன் என்னை எப்படி இப்படி கேட்கலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்? இங்க உண்மையா இல்லாத ஒழுக்கம் இல்ல, நீதி இல்ல, அது அன்பு இல்ல. அதெல்லாம் விட்டுருங்க. எத்தனை பேர் சொல்றீங்க அதெல்லாம் விட்டுறலான்னு? விட்டுறீங்களா? அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் பிரயோஜனமே கிடையாது. எதை யோசிங்க, நீங்கள் எப்படி வாழ்ந்து உயர்ந்து செழித்தோங்கி இருக்க போகிறீர்கள், அதை யோசிங்க. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இஸ்ரவேல் மக்களுக்கு எகிப்துல இருக்கும் போது பயங்கரமான டிஸ்கிரிப்ஷனை கொடுக்கிறாரு. பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துக்கு உன்னை கொண்டு போகிறேன். இவ்வளவு தேவையா? உன்னை வெளியே கூட்டு போறேன்னு சொன்னா போதும்ல? சொன்னா போதுமா இல்லையா? நம்மளே நிறைய டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுக்கறது இல்லை. எதுக்கு இவ்வளோ டீட்டெயில் தேவையா? இவ்வளோ டீட்டெயிலா சொல்லணுமா? ஆண்டவர் சொல்றாரு, பால் குடிக்க மாட்டேன், தேனு குட்டி பாட்டில போட்டு ஷெல்ஃப்ல வச்சுக்க மாட்டேன், பாலும் தேனும் ஓடும். நீ வேணும்னா குடிச்சுக்கோ, இல்ல வேணும்னா குளிச்சுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ. அவ்வளோ டூ மச், அவ்வளோ நல்லா இருக்கும். நலமும் விசாலமும். இங்க ரொம்ப சின்ன வீடா போட்டு கொடுத்துருக்கான். எல்லாம் அடிமைகள்ல, வீடு கூட கிடையாது. அவ்வளவு கஷ்டமான வாழ்க்கை. ஆண்டவர் சொல்றாரு, நீ கஷ்டப்பட மாட்ட, இனிமேல் நீ நல்லா இருப்ப. சொல்றாரு, நீ கட்டாத வீடுகளில் குடியிருப்பாய், நடாத தோட்டங்களின் கனியை புசிப்பாய், நீ தோண்டாத கிணறுகளின் தண்ணீரை நீ குடிப்பாய் அப்படின்றாரு. எப்படி எப்படி ஒரு படம் கொடுக்கிற? சரி, படம் கொடுத்துட்டாருல, அப்புறம் அப்படியே வராங்க. பெரிய கதை. கொஞ்சம் பக்கத்துல வந்த உடனே 12 பேரை போய், வேவுக்காரர்களை போய் பழங்களெல்லாம் எடுத்துட்டு வர சொல்ற. இங்க பல லட்சம் மக்கள் இருக்காங்க, அவங்க பார்க்கிற மாதிரி என்ன வேணுமா? பழம். எதுக்கு பழம்? அதான் போறோம்ல, அப்புறம் போய் எடுத்துக்க வேண்டியது தானே. இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் படம் உண்டாக வேண்டும். என்ன படம்? நான் போய் அந்த பழத்தை தான் சாப்பிட போறேன், நான் அந்த வீட்டுல தான் இருக்க போறேன், நான் அங்க போய் நல்லா இருக்க போறேன், அங்க போய் சந்தோஷமா இருக்க போறேன், என் வாழ்க்கை துன்பம் எல்லாம் நீங்க போகுதுன்ற ஒரு படம். உங்க படம் உண்டாகுதா? இன்னைக்கு உண்டாயிருக்கா உங்களுக்கு? உங்க வாழ்க்கையின் கஷ்டமான சூழ்நிலையில் நீங்க போயிட்டு இருக்கலாம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க கவலையில இருக்கலாம், கண்ணீர்ல இருக்கலாம், வேதனையில இருக்கலாம். ஆனா இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு தேவன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல விசாலமான இன்பமான வாழ்க்கையை வைத்திருக்கிறார். அதை படமாக பாருங்கள், உங்க மன படமா பாருங்க, அதை வாயை திறந்து சொல்லுங்க, உங்க எண்ணங்கள்ல வைங்க, கற்பனைகள்ல வைங்க, அது அப்படியே ஆகும். நீதிமொழிகள் 29:18. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில், அதாவது ஆங்கிலத்துல if there is no prophetic vision, தீர்க்க தரிசன பார்வை. தீர்க்க தரிசன பார்வைனா எப்படின்னா, தீர்க்க தரிசனம்னா என்னதுன்னா, முன்பாக நடப்பதற்கு முன்பாகவே அந்த நடந்த காரியத்தை பற்றி பேசுவது, கூறுவது. சரியா? இங்க என்னன்னா prophetic vision, ஒரு தீர்க்க தரிசன பார்வை உங்களுக்கு இல்லாவிட்டால் போட்டிருக்க இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். தரிசனம்னு போட்டிருக்கு. தீர்க்க தரிசன பார்வை, தீர்க்க தரிசன படம் போட்டுட்டு வேதத்தை காக்கிறவன்னு போட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தவறா வாழ்க்கை இருக்கு, சரியில்லாம இருக்குன்னா உங்க பார்வையை நீங்க மாத்தணும். சேஞ்ச் யுவர் விஷன். சரி, இந்த விஷனை மாத்துறது எப்படி? பார்க்கறத மாத்துறது எப்படி? கற்பனை எப்படி மாத்துறது? இந்த தேவனுடைய வார்த்தை அதை செய்யும். அதனாலதான் போட்டிருக்கு, வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். சரி, இப்போ நம்ம பார்க்கறது தேவனுடைய ராஜ்யத்துல எப்படி வாழ்றது, தேவனுடைய ராஜ்யத்துல மனதை புதுசாக்கணும். தேவனுடைய ராஜ்யத்துல இயேசு நம்மளுடைய ராஜாவாக இருக்கிறார். நம்ம எல்லாரையும் ராஜாவாக இந்த தேவனுடைய ராஜ்யத்துல வைத்திருக்கிறார். இந்த தேவனுடைய ராஜ்யத்துல
தேவ தூதர்களுடைய பணி ஒரு முக்கியமான பணி, அதையும் உள்ள இன்க்ளூட் பண்ணிக்கணும். நீங்க தேவ தூதர்களுக்கு கட்டளை போட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் கோச்சிக்கலாம் மாட்டார். என்ன இயேசு நான் வந்து அனுப்பிச்சு உனக்காக எல்லாம் செஞ்சிருக்கேன், நீ என்ன தேவ தூதன்ட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கோச்சிக்க மாட்டார். இல்ல இயேசுவும் கோச்சிக்க மாட்டார். என்னப்பா இயேசு சொல்லாம தேவதூதன் தேவதூதன் சொல்லிட்டு இருக்க, அவங்களும் கோச்சிக்க மாட்டாங்க. இயேசுவின் நாமத்தினாலதான் அவங்க எல்லாம் செய்யறாங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தினாலதான் இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்துல ஒரு பிள்ளையாக இந்த குடும்பத்துல நான் இருக்கேன். நீங்க தேவ தூதரிடத்தில் பணிவிடையை கூறும் போது, தேவ தூதர்களிடத்தில் அந்த வேலையை கூறும் போது திருத்துவம் சந்தோஷப்படுகிறது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி எல்லாம் சந்தோஷப்படுறாங்கப்பா, இந்த பையனுக்கு புரிஞ்சிருச்சு ஃபைனலி. தேவ தூதருடைய பணி எல்லா இடத்துல இருந்துச்சு. இப்ப நான் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படி ஆண்டவர் வந்து படமாக காட்டினார்னு சொன்னேன்ல, யாத்திராகமம் 23:20, வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். இஸ்ரவேல் மக்களுக்கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் என்ன பண்ண போறேன், உன்னை பாலும் தேனும் ஓடுற தேசத்துல கொண்டு போய் கூட்டு போய் விட போறேன். ஓகே, கூட்டு போய் விட வேண்டியது தானே. சரி, படமா பார்க்க சொன்னாரு, கற்பனை பண்ண சொன்னாரு, விசாலமான வீடு இருக்குது, கட்டாத வீடு இருக்கு, எல்லாம் சொன்னாரு, போயிட வேண்டியது தானே. இங்க பாருங்க என்ன போட்டிருக்குது, நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கு இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். தூதர்களுடைய பணிவிடை வேதம் முழுக்க இந்த மாதிரி இருக்குது. தேவன் உங்களுக்காகவே ஒரு தூதனை நியமிச்சு வச்சிருக்கிறார். உங்க கூட இப்ப இருக்காரு, உங்க பக்கத்துல இருக்கிறாரு. அந்த தூதன் உங்க பக்கத்துல இருக்கிறார், உங்களுடைய தேவதூதன். இல்ல ஒரு பக்கத்துக்கு வீட்டுக்காரனுக்கு போயிருக்காரு, இல்ல இல்ல, உங்களுக்குன்னு ஒருத்தர் இருக்கார் தேவதூதன். தேவனுடைய ராஜ்யத்தில் பிறந்த உடனே you are assigned with an angel. சில நேரங்கள்ல உங்களுடைய பணிக்கு ஏற்ப அநேக தேவதூதர்கள் உங்களுக்கு வேலை செய்வார்கள். சிலர்லாம் வந்து நிறைய பணிகளை செய்கிறார்கள் தேவனுடைய ராஜ்யத்தில். பெரிய கூட்டங்கள், ஊழியங்கள், பணிகள் பலருக்கு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. உங்க பணி பெருக பெருக உங்க தேவதூதர்களுடைய படை பெருகி கொண்டே இருக்கும். 21 பாருங்களேன், அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாது. தேவதூதன் கோபப்படுத்துறாரு. எப்ப அவர் கோபப்படுறாருன்னா, உங்கள் துரோகங்கள் அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். யார் துரத்தி அடிக்க போறா? தேவதூதன். நீ ஈஸியா போய் இன்ஹெரிட் பண்றதுக்கு, நீ ஈஸியா போய் சுதந்திரிக்கிறதற்கு தேவதூதர்கள் உனக்கு அவசியம். எப்போ தேவதூதன் கோபப்படுறாருன்னா, நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசுறது, நம்மளுக்கு வராது, இது நடக்காது, என்னத்தை பெருசா நடத்துறப்போதான், ஆமா எல்லாம் சொல்றாங்க தான், நம்ம என்ன பெருசா வாழ்ந்துட போறோம், அதெல்லாம் நம்மளுக்கு வராது, நம்மளுக்கு என்னத்தை பெருசா வந்துருச்சு, இதெல்லாம் பேசுனீங்கன்னா தான் தேவதூதன் கோபம் அடைகிறான். ஒன்னும் இல்ல, இப்போ ஒண்ணுமே நடக்காதுல்ல. அவனுடைய பணி என்ன? உங்களை தேவன் ஆயத்தமாக்கி வைத்துக்கிற அந்த வாக்கு தத்தங்களில கொண்டு போய் சேர்ப்பு. அவருக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள். எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கிறது? இயேசுவின் நாமத்தினாலே இந்த காரியம் எனக்கு வாய்க்கும், இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்க்கையிலே என் குடும்பத்திலே நன்மை உண்டாகும் சொல்லுங்க. தேவதூதன் எல்லாம் ரொம்ப கரெக்டா அவன் போய் எல்லாத்தையும் எப்படி செய்யணும் செய்வான். நான் வேலை ஸ்தலத்துக்கு போகிறேன், இந்த காரியம் வாய்க்கும், தயவு உண்டாகும், எனக்கு ப்ரொமோஷன் உண்டாகும். தேவதூதனை இயேசுவின் நாமத்தினால இங்க இருக்கிற தடையெல்லாம் நீ கிளியர் பண்ணு, எனக்கு ப்ரொமோஷனுக்கு தேவையான வழியெல்லாம் உண்டாக்கு சொல்லி பாருங்க. போய் அவன் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவான். உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எல்லாம். உபாகமம் 7:1, நீ சுதந்திரிக்க போகிற தேசத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருந்த ஜாதியாகிய, பாருங்க இங்க ஒரு வசனம், ஒரு வார்த்தை பார்க்கிற பாருங்க, உன்னை பார்க்கிலும் ஜனம். இஸ்ரவேல் மக்கள் ஏற்கனவே லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு,
உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருந்த ஜாதியாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி, நீ சின்ன ஆள் மாதிரி தான் தெரியுது, அவன் பெரிய ஆள் மாதிரி தான் தெரியுது, ஆனா உனக்கு நான் தேவதூதனை கொடுத்திருக்கிறேன், நீ சின்ன ஆளு தான், ஆனா நீ அவனை துரத்துவாய். ஒருவேளை உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் இன்றைக்கு பெருசா இருக்கலாம், உங்க குடும்ப சூழ்நிலை பெருசா இருக்கலாம், பாரம் ரொம்ப பெருசா இருக்கலாம், பிரச்சனை, சூழ்நிலை, வியாதி, வறுமை எல்லாம் பெருசா நிக்கலாம், எதிர்காலம் பெருசா நிக்கலாம், என்ன நடக்கணும் தெரியாம இருக்கலாம். நீங்க பார்த்தா சின்ன ஆளு மாதிரி இருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு முன்பாக அதை நான் துரத்துவேன். இதுக்காக தான் தேவதூதர்களே இருக்கிறாங்க. 13 பாருங்களேன், 13வது வசனத்துல, உன்மேல் அன்பு வைத்து, எல்லாம் சொல்லுங்க, என் மேல் அன்பு வைத்து, எல்லாம் சத்தமா 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 சொல்லுங்க, என் மேல் அன்பு வைத்து. யார் அன்பா இருக்கா தெரியுமா? எங்க அப்பா என் மேல அன்பா இருக்காரு. என் மேல தேவன் கோபமாக இல்லை, என்ன போட்டு அடிக்கலாம், நாசமாக்கலாம், சபிக்கலாம் இல்லை. என் மேலே என் அப்பா பிரியமாக இருக்கிறார். அதற்காக தான் கல்வாரி சிலுவையிலே இயேசு மரித்தார். இயேசு உங்களுக்காக மரித்து தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைவேற்றுவதற்காக மரித்தார். உங்கள் மேல் அன்பு வைத்து உங்களை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி. ஆண்டவர் என்ன பண்றாரு? என் மேல் அன்பு வைக்கிறாரு, அப்புறம் என்ன ஆசீர்வதிக்கிறாரு. எனக்கு கொடுப்பேன்னு சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களையும் கொடுப்பார். எல்லாம் சொல்லுங்க, என் மேல் அன்பு வைத்து, எல்லாம் சத்தமா, என் மேல் அன்பு வைத்து என்னை ஆசீர்வதித்து. மறக்க மாட்டீங்கல்ல? உங்களை பார்த்து எவனோ சபிச்சிருக்கலாம், உங்களை நீங்களே சபிச்சிருக்கலாம், உங்களை யாருக்கும் பிடிக்காம இருக்கலாம், உங்களுக்கே உங்களை பிடிக்காம இருக்கலாம். நான் இன்னைக்கு சொல்றேன், உங்கள் மேல் தேவன் அன்பாக இருக்கிறார், உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்ப தேவ தூதர்களை அனுப்பிச்சிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? உங்களுக்காக தேவன் வைத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் கொடுப்பதற்காக. உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனிகளையும் உங்கள் பிள்ளைகளையும் சந்ததி சந்ததியாய், உன் நிலத்தின் கனியாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். என்ன அர்த்தம் தெரியுமா? உன் பேங்க் அக்கௌண்ட் ஆசீர்வதிப்பார், உன் வீட்டை ஆசீர்வதிப்பார், உன் அரிசி பாத்திரத்தை ஆசீர்வதிப்பார், உன் ஃப்ரிட்ஜை ஆசீர்வதிப்பார், உன் பீரோவை ஆசீர்வதிப்பார், எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார். அதையெல்லாம் பெருக பண்ணுவார். அதுல குறைவு இருக்காது. துணி வேணா துணி இருக்கும், சாப்பாடு வேணா சாப்பாடு இருக்கும், வீடு வேணா வீடு இருக்கும், காசு வேணா காசு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஒரு குறைவு இருக்காது. எல்லாம் சொல்லுங்க, ஒரு குறைவு இருக்காது. யார் செய்யறா இதெல்லாம்? அப்பா செய்யறாரு. என் மேல அன்பு வச்சிருக்கிறாரு, என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறார். இதுக்குதான் மனசை கொஞ்சம் டியூன் அப் பண்ணிக்க. அப்படியே மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாயிருங்க. நல்ல படங்களை முன்பாக வைப்பார். இதை பாருங்க, என் மேல அன்பு பாய்க்கிறார். ஒருவேளை உங்களுக்கே கோபம் வருது, மற்றவங்க பண்ணதெல்லாம் ஞாபகம் வருது, என்ன பண்றதுன்னு தெரியல, பிரச்சனைகள் முன்பாக வரும்போது சத்தமா சொல்லுங்க, என் மேல் அன்பு வைத்து என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாம் சத்தமா சொல்லுவோமா? என் மேல் அன்பு வைத்து என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என் மேல் அன்பு வைத்து என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என் மேல் அன்பு வைத்து என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. அதை யோசிச்சு பாருங்க. என்ன அன்பு வச்சிருக்கிறாரு, என்ன அரவணிக்கிறாரு, என்னை முத்தமிடுகிறார், என் மேல் நேசமா இருக்கிறார். என்னதான் ஏசப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்துல இருக்கிறவனுக்கு பிடிக்கல, அது போயிட்டு போட்டு. எனக்கு எங்க அப்பாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. உலகத்துல எவன் வேணா எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், அதெல்லாம் விட்டுருங்க. என்னை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்தால் இந்த உலகத்துல யாராலும் சபிக்க முடியாது, சாபம் வராது. உங்கள் மேல் சாபம் இல்லை, உங்கள் மேல் ஆசீர்வாதம் இருக்கிறது. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இத படமா வைங்க. இது உண்மை, இது கற்புள்ளது, இது நல்லது, இது புண்ணியம், இது புகழ், இதுதான் நல்லது. இத முன்னால வைங்க. என் மேல் அன்பு வைத்து என்னை ஆசீர்வதிக்கிறார். இத முன்னால வைங்க. நான் சொல்ற உங்க வாழ்க்கை எல்லாமே மாறிடும். என்னெல்லாம் மாறணுமோ எல்லாம் மாறிடும்.
இந்த தேவனுடைய வார்த்தை, வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தை கற்பனைகளையும் எண்ணங்களையும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற கோட்டை சோறு மாதிரி இருக்கிற தவறான காரியங்கள் எல்லாவற்றையும் தகர்க்கும். நம் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. கூட பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் நன்மை செய்கிறவர். எங்களுக்கு ஒரு குறைவில்லாமல் எல்லாவற்றையும் நன்மையாக செய்கிறார். காரியங்கள் எல்லாம் வாய்க்கட்டும். இந்த காலை வேளையிலே இங்க வந்துக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் மேல் அன்பு வைத்து இவர்களை ஆசீர்வதித்திருக்கிறபடினால் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்திருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். இவர்களை ஆசீர்வதித்திருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். உம்முடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் வாழ்க்கையில வந்து பழிப்பதாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக கடந்து செல்லும். ஒருவருக்கு எல்லா துதி கனம் மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.